ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாப்ஸ். பார்க்க அப்படின்னா நம்ம தனுஷ் என்னோட இட்லி கடை அண்ட் குபேரா திரைப்படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து பார்த்தா பிஹெச்எஃப் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க தகவல் இருக்குது. பிஹெச்எஃப்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஃபிலிம்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தா மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து அதிகமாக வந்து இவங்க தான் நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க ஓவர்சீஸில். ஸோ இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணால் கன்ஃபார்மாக ஓவர்சீஸில் அதிகமான திரையரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கடைக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் என்னோட இளையராஜா சாரோட பயோபிக் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. அது என்னடா ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜஸ் ப்ரொடக்ஷன் வந்து எடுத்து பண்ண போகிறாங்க அப்படி தகவல் இருக்குது. ஸோ ஏஜஸ் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் மீடியா 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா சாரோட பயோபிக் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறாங்க நம்ம தனுஷனை வச்சு. ஸோ அது வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறாங்க. பட்ஜெட்டும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்னாவோட இட்லி கடையோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா குபேரா படத்தோட முக்கியமான அப்டேட் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.